நம்முடைய இயேசு சாமி நல்லவருங்க. உங்களுக்காய் எனக்காய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தாரே. அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை கொண்டாடும் திருநாள் இது. சேர்த்து பாடுவோமா? நம்ம இயேசு சாமி ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரு. இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரு. பாவம் யாவும் மன்னித்தாரே, நம்ம பாவம் யாவும் மன்னித்தாரே. நம்ம சாபங்கள் எல்லாம் தள்ளிட்டாரு, நம்ம சாபங்கள் எல்லாம் தள்ளிட்டாரு. நல்லவரு நல்லவரு, நன்மைகளை செய்பவரு, வல்லவரு வல்லவரு, வார்த்தையிலே வல்லவரு, அற்புதரு அற்புதரு, அதிசயம் செய்பவரு இயேசு. இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரு. நம்ம இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகம் எத்தனையோ பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்து எல்லா சாபக்கட்டுகளையும் பாவத்தின் கட்டுகளையும் அறுத்தறிந்தார். அதை கொண்டாடும் திருநாள் இது. ஆமென். இந்த நற்செய்தி என்னன்னா, உலகத்தின் சகல ஜனங்களுடைய எல்லா பாவ கட்டிலிருந்து, சாப கட்டிலிருந்து, நோயின் கட்டிலிருந்து விடுதலையாக்கும் தேவன் அவர். அதை உணர்ந்து பாட போகிறோம். கட்டப்பட்ட மனிதர்களின் கட்டவிழ்க்கும் கர்த்தர் அவர். வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்களும் நானும் விடுதலை ஆனோம் என்று சொல்லி கர்த்தரை மையப்படுத்தி பாடுவோமா? கட்டப்பட்ட மனிதர்களின் கட்டவிழ்க்கும் உண்மையான வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென். கட்டப்பட்ட மனிதர்களின் கட்டவிழ்க்கும் கர்த்தர் அவர். காயப்பட்ட பிள்ளைகளின் காயங்களை ஆற்றுபவர். கட்டப்பட்ட மனிதர்களின் கட்டவிழ்க்கும் கர்த்தர் அவர். காயப்பட்ட பிள்ளைகளின் எல்லா காயங்களை ஆற்றுபவர். கல்வாரி இரத்தத்தை ஊற்றிடுவார், கல்வாரி இரத்தத்தை ஊற்றிடுவார். கவலை கண்ணீர் எல்லாம் மாற்றிடுவார், நம்ம கவலை கண்ணீர் எல்லாம் மாற்றிடுவார். ஓ நல்லவரு நல்லவரு, நன்மைகளை செய்பவரு, வல்லவரு வல்லவரு, வார்த்தையிலே வல்லவரு, அற்புதரு அற்புதரு, அதிசயம் செய்பவரு இயேசு. இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரு. நம்ம இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரு. பாவம் யாவும் மன்னித்தாரு, பாவம் யாவும் மன்னித்தாரு. நம்ம சாபங்கள் எல்லாம் தள்ளிட்டாரு, நம்ம சாபங்கள் எல்லாம் தள்ளிட்டாரு. நல்லவரு நல்லவரு, நன்மைகளை செய்பவரு, வல்லவரு வல்லவரு, வார்த்தையிலே வல்லவரு, அற்புதரு அற்புதரு, அதிசயம் செய்பவரு இயேசு. இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரு. நம்ம இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரு. அடுத்த வரிகள் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பெரியவராம். வருஷம் முழுதும் சேதமில்லாமல் பாதுகாத்த தேவன் 2025 ஆண்டிலும் ஒரு சேதம் அணுகாமல், ஒரு தீங்கு அணுகாமல் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த பக்தன் பாடுகிறார், சிலுவையில் சாத்தானை ஜெயித்தவராம், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவராம். ஆமென். நாட்களிலே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்தது மாத்திரமல்ல, அநேக ஜனங்கள் அவரை சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் மரித்தவரை தான் பார்க்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொண்ட சத்தியம் என்னன்னா,
அவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்த தேவன், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவன் நம்முடைய தேவன். அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியாய் கொண்டாட போகிறோம். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கலாம். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பிரதர், இதுக்கப்புறம் வாழ எனக்கு இஷ்டமே இல்லை, எனக்கு வாழ பிடிக்கல, அல்லது என்னால் வாழ இன்னும் ஆசைப்படுறேன், ஆனா அந்த வியாதி நிமித்தம் மரணப்படுக்கையில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் இன்று உங்கள் மரணப்படுக்கையை மாற்றுவாராக, ஒரு புதிய ஜீவனை தருவாராக. ஏன்னா யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் பிசாசு திருடவும் அழிக்கும் கொள்ளவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னாரே. அவருடைய ஜீவனை சுதந்திரித்து இந்த பாடலை உணர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா என் மரணத்தின் படுக்கையை மாற்றுங்க, நான் இனிமே மரணத்தின் படுக்கையில் இருக்கக்கூடாதப்பா. அதே போல ஒருவேளை மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, நீ மறிக்க கூடாது, நீ வாழ வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா விரும்புகிறாங்க. தற்கொலை ஒரு முடிவு அல்ல, தற்கொலை உன் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல, இயேசுதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு. அவரிடம் ஓடி வா, உன்னுடைய எல்லா கண்ணீரை துடைத்து உன் பாரங்களை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பெரியவராம், சேதமின்றி நம்மை காப்பவராம், சிலுவையில் சாத்தானை ஜெயித்தவராம், மரணத்தை ஜெயமாக்கி எழுந்தவராம். சேனைகளின் கர்த்தர் பெரியவராம், சேதமின்றி நம்மை காப்பவராம், சிலுவையில் சாத்தானை ஜெயித்தவராம், மரணத்தை ஜெயமாக்கி எழுந்தவராம். யுத்தத்திலே இயேசு வல்லவராம், யுத்தத்திலே இயேசு வல்லவராம், எல்லா ஜனத்திற்கும் ரட்சகராம், இயேசு எல்லா ஜனத்திற்கும் ரட்சகராம். நல்லவரே நல்லவரே, நன்மைகளை செய்பவரே, வல்லவரே வல்லவரே, வார்த்தையிலே வல்லவரே, அற்புதரே அற்புதரே, அதிசயம் செய்பவரே இயேசு. இயேசு சாமி நல்லவரே, எல்லோருக்கும் ரட்சகரே, நம்ம இயேசு சாமி நல்லவரே, எல்லோருக்கும் ரட்சகரே. பாவம் யாவும் மன்னித்தாரே, பாவம் யாவும் மன்னித்தாரே, நம்ம சாபங்கள் எல்லாம் தள்ளிட்டாரு, நம்ம சாபங்கள் எல்லாம் தள்ளிட்டாரு. நல்லவரு நல்லவரு, நன்மைகளை செய்பவரு, வல்லவரு வல்லவரு, வார்த்தையிலே வல்லவரு, அற்புதரு அற்புதரு, அதிசயம் செய்பவரு இயேசு. சேர்ந்து சொல்லுமா, இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரே, நம்ம இயேசு சாமி நல்லவரு, எல்லோருக்கும் ரட்சகரே, நம்ம இயேசு சாமி நல்லவரு, நம்ம எல்லோருக்கும் ரட்சகரே, நம்ம எல்லோருக்கும் ரட்சகரே, நம்ம எல்லோருக்கும் ரட்சகரே. ஹalleluya. உங்கள் அனைவருக்கும் happy joyful Christmas and a prosperous and a blessed new year 2025. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. இந்த உலகத்திலே வந்து ஒளியாய் பிறந்த, ராஜாவாய் பிறந்த, இரட்சகராய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், உங்கள் சபைகளிலும் உண்டாகத்தக்கதாய் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பெத்தேல் ஃபேமிலி சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் once again a happy Christmas and a joyful and prosperous and successful new year ahead. God bless you. God bless you. Take care.